நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் 8 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து சீசன் பிரீமியர் டே வந்து இந்த பிரீமியர் டே எப்படி போச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் எல்லா சீசன் போலவே இந்த சீசனும் வந்து சரியாக 6 மணிக்கு வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வருஷம் வீடு பார்க்குறதுக்கு அவ்வளோ சுமாராக தான் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ண மாதிரி வந்து தெரியல. அதுக்கப்புறமா வீட்டை பற்றிலாம் கொஞ்சம் கேமராவை சுற்றி காட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டஸ்டண்ட்டோட அறிமுகம் தான் வந்து நடைபெற்றது. இந்த வருஷம் வந்து விஜய் சேதுபதி தான் வந்து ஷோவை வந்து தொகுத்து வழங்குறாரு. கமலஹாசனுக்கு எந்த கெட்டப் போட்டாலும் செட் ஆகும். விஜய் சேதுபதியை நம்ம முதல் முறையாக இந்த மாதிரி கெட்டப்பில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ண வந்து டைம் ஆகும்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே அவர் வந்து ஷோ ஓரளவுக்கு நல்லா தான் வந்து பண்ணுறாரு. இந்த வருஷம் புது புது கண்டஸ்டண்ட்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் முக்கால்வாசி பேர் நம்ம பார்த்த முகங்களாக தான் இருந்துச்சு. அதாவது வந்து ஃபேட்மேன் ரவி, அப்புறம் மகாராஜா படத்தில் நடித்த சாச்சனா, அப்புறமா வந்து தர்ஷா குப்தா, குக் வித் கோமாளி சுனிதா, பாரதி கண்ணம்மா, அருண் பிரசாத், அப்புறம் விஜே விஷால், ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பழக்கப்பட்ட முகங்கள் தான் வந்து நம்ம வந்து கண்ணு முன்னாடி தெரிஞ்சாங்க. நம்ம இந்த சீசனில் பார்க்காத புது முகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கர் ஜாஃப்ரின்னு ஒருத்தர் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஆங்கர் யூடியூபர் முத்துக்குமரன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவங்க 2 பேர் தான் வந்து வச்சுக்கலாம். சாச்சனாவும் நாம் மகாராஜா படம் மூலயமா மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸோ இவங்க 3 பேர் தான் கொஞ்சம் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு மாதிரி தெரியுது. மற்ற எல்லாமே ஆல்ரெடி நாம் வந்து இந்த சேனல்லே இவங்க முகங்களை வந்து ரொம்ப தடவை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த விதத்தில் கண்டஸ்டண்ட்டை தேர்வு செஞ்ச விதத்தில் இன்னும் கொஞ்சம் பிக் பாஸ் டீம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறமா ஹோஸ்ட் வந்து விஜய் சேதுபதி ஓகே தான். கமலஹாசன் சாரே கொஞ்சம் நிறைய விஷயத்த வந்து இழுத்து ரொம்ப பேசிக்கிட்டு இருப்பார். விஜய் சேதுபதி வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. அதுவும் ஒரு சில விஷயங்களில் வந்து இந்த ரஞ்சித் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேசும்போதும், அப்புறம் வந்து ஆர்னவ் வந்து பேசும்போதும் அவங்க பேசுனதெல்லாம் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக கையாண்ட விதம்லாம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். ஷோ ஆரம்பித்த உடனே ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டோட அறிமுகம் வந்து இருந்துச்சு. அவங்களோட அறிமுகம்லாம் முடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தராக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வழக்கம் போல் போயிட்டு இருந்தாங்க. இந்த தடவை வந்து எந்த பூச்செடியும் கொடுக்காம வந்து பிக் பாஸ் ட்ராஃபியே வந்து ஒரு டூப்ளிகேட்டாக செஞ்சு ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்கிட்டையும் வந்து விஜய் சேதுபதி கொடுத்து வச்சுருந்தார். அதாவது நீங்கள் உள்ளே போய் விளையாடிட்டு இதை எடுத்துகிட்டு வந்து 100 நாள் கழித்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் ட்ராஃபி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டாக வந்து உள்ளே போயிட்டு இருந்தாங்க. 6 பேர் உள்ளே போன உடனே அங்கே வந்து வராண்டாவில் தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் வீடு வந்து ஓப்பன் ஆகவே இல்லை. அது என்னன்னு தெரிஞ்சிக்க எல்லா கண்டஸ்ட்டுமே க்யூரியஸாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக பிக் பாஸ் வந்து அவர் வீட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டார். அப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு நடுவில் வந்து ஒரு கோடு போட்டு 2ஆக வந்து பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் எல்லாம் குழம்பி போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு இந்த சீசன் முழுக்கவே வந்து கேர்ள்ஸ் வேர்சஸ் பாய்ஸ், அதாவது வந்து மென்ஸ் வேர்சஸ் உமன் அப்படின்னு தான் வந்து ஆட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இது வந்து ஒரு புது விதமாக இருந்துச்சு. சீசன் ஆரம்பித்த முதல் நாள்லேயே வந்து இந்த மாதிரி வந்து ரூல்ஸ் போகிறதுக்கு. அதுக்கப்புறமா இந்த 2 கோடு போட்டிருந்த சைட்லையுமே வந்து பெட்ரூம் அப்புறம் வந்து காமனாக இருந்துச்சு. ஆனால் ஒரு சைடு வந்து கிச்சன் ஸ்டோர் ரூம் இருக்குது, இன்னொரு சைடு வந்து லிவிங் ஏரியா, அதுக்கப்புறமா வந்து கன்ஃபெக்ஷன் ரூம் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பிரிச்சிருக்கவே நம்ம வந்து கிச்சன் இருக்க ஏரியாவில் போனால் நம்ம சமைப்போமோ அப்படின்னு வந்து ஒரு சிலருக்கு கேள்வி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சைடில் இருக்க பெட்ரூம் வந்து தனித்தனி காட், அதாவது வந்து தனித்தனியாக தூங்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னொருத்தர் வந்து பெட்டு ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ 2 பேருமே வந்து அந்த தனித்தனியாக இருக்கிற கட்டிலில் தூங்குறதுக்கு தான் வந்து டீம் வந்து விருப்பப்பட்டாங்க. ஸோ 2 பேரும் ஒரே சைடை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. பிக் பாஸ் வந்து ஏதாச்சும் ஒன்று தான் செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 2 டீமே ஒரே சைடு வந்து செலக்ட் பண்ணதால் வந்து குழப்பம் நீடிச்சுட்டே வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து 2 பேருக்குள்ளே பேசி நீங்கள் வந்து முடிவெடுங்கன்னு சொன்னார். ஆனால் யாருமே எடுக்கல. அடுத்ததாக 2 கண்டஸ்டன்ட் உள்ளே வந்தாங்க. அதுலேயும் ஒரு மேல் ஃபீமேல் இருந்தாங்க. ஸோ அவங்க 4 பேரும் சேர்ந்து வந்து இந்த முடிவு எடுத்தாங்க. அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா பாய்ஸ் டீம் வந்து நாங்கள் வந்து அந்த இது வந்து பெட்ரூம் வந்து விட்டு தந்துடுறோம், அதுக்கு பதிலாக எங்களுக்கு வேறு ஒரு டிமாண்ட் வந்து வைக்கிறோம் அப்படின்னாங்க. அந்த டிமாண்ட் என்னன்னா நாங்கள் எந்த வாரம் சொல்கிறோமோ அந்த வாரத்தில் வந்து நீங்கள் வந்து பாய்ஸ் டீமில் இருந்து யாரையுமே நாமினேட் பண்ணக்கூடாது. இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சிங்கிள் காட் இருக்க பெட்ரூமை வந்து உங்களுக்கு நாங்கள் விட்டு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து தூங்கலாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க.
அதுக்கப்புறமா மற்ற கண்டஸ்டண்ட்லாம் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்த மற்ற கண்டஸ்டண்ட்கிட்டையும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாய்ஸ் டீம் வந்து பெருசாக எதுவும் வந்து ஆப்போசிஷன் பண்ணுற மாதிரி தெரியல. எல்லாமே ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம வந்து பெட் ஷேர் பண்ணியே தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கேர்ள்ஸ் டீமில் வந்த ஜாக்லின் அப்புறம் தர்ஷிகா அப்படின்ற 2 பேர் மட்டும் இதுக்கு நாங்கள் வந்து உடன்படலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி என்னை கேட்காம வந்து முடிவு எடுத்தீங்க? நான் வந்து வெளியவும் தூங்குவேன், இல்லை நான் அந்த காட்லேயும் வந்து பெட் ஷேர் பண்ணியும் தூங்குவோம். ஆனால் எனக்கு வந்து நாமினேஷன்றது ஒரு முக்கியமான ஒரு வந்து பாயிண்ட்டு, அதை வந்து நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி போட்டி போட்ட கடைசியில் வந்து தர்ஷிகாவும் ஒரு வழியாக ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் வந்து ஜாக்லின் மட்டும் ஒத்துக்கவே இல்லை. ஸோ நம்ம வந்து இந்த சிங்கிள் காட் இருக்க பெட்ரூமில் தூங்கினா நம்ம இதுக்கு ஒத்துக்குவோமோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து ஹால்லே வந்து படுத்து தூங்கிடுறாங்க. ஹவுஸ்மேட்டெல்லாம் போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலுமே அவங்க வந்து கன்வின்ஸ் ஆகலை. அங்கேயே வந்து படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வந்து யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஷோ ஆரம்பித்த நாளே வந்து ஒரு எலிமினேஷனை பற்றி பேசியிருக்காரு. அதுவும் வந்து ஷோ ஆரம்பித்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே ஒரு எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசியிருக்காரு. இது வந்து ஹவுஸ்மேட்டுக்கெல்லாம் ஒரு குழப்பத்தை உண்டாக்குது. அது எப்படி ஷோ ஆரம்பித்த அன்றைக்கே வந்து எலிமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழப்பத்தோடையே இன்னியோட எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. நாளையோட எபிசோடில் வந்து யாரை எலிமினேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.